ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 5th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ராமன் வந்துட்டு இதுக்கப்புறம் அடுத்த 3 வருஷத்துக்கு உங்களுடைய கிளாஸ் ரெப்பாக மாஹி தான் இருக்க போகிறான்ற மாதிரி சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதை கேட்டுட்டு பசங்க எல்லாருமே கூட கொஞ்சம் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை தான் காமிக்கிறாங்க. மாஹியோட அண்ணா ரன்னுமே இதே ஹோம் ஸ்கூலில் ஜென்ரேஷன் 4ல் படித்தான்ல. ஸோ அந்த ஜென் 4ல் வந்துட்டு இவன் தான் கிளாஸ் ரெப்பாக இருந்திருப்பான் போல். அதனால இப்போ மாஸ்டர் ராமின் அவனை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நீ ஒருத்தரை கொலை பண்ணணுன்ற மாதிரி சொல்ல அவனுக்கு கேட்கும் போதே பகீர்னாவுது. என்ன சொல்கிறீங்க மாஸ்டர், அதெல்லாம் ரொம்ப தப்பு, நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது தானேன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை ரன், அது அப்படி கிடையாது. ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக நம்ம இந்த மாதிரி சம்டைம்ஸ் கெட்ட விஷயங்களும் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷன்லாம் இந்த ஹோம் ஸ்கூலில் நல்லபடியாக படித்து முடிக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீ இதை பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி அவன் மண்டையை கழுவிட்டு இருக்காரு. பட் ரன் வந்துட்டு அதுக்கு பெருசாக ஒத்துக்கிற மாதிரி தெரியலை. ஆனால் அதுக்கப்புறம் ஃபைனலாக அவன் என்ன சொன்னான் ஏதுன்றதெல்லாம் தெரியலை. அப்படியே அங்கே கட் பண்ணால் இப்போ ப்ரெசென்ட்டில் வந்துட்டு மாஹியை தான் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அவளுக்கு என்னென்னலாம் டியூட்டிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இனிமேல் இதுக்கப்புறம் வந்துட்டு நீ எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே கூட இருந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களான்றத நீ தான் செக் பண்ணி சொல்லிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் ஃபோபனுக்கு கூடவே இருந்து நீ அடிக்கடி ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போக மாஹி என்ன கேட்குறான்னா, எதுக்காக மாஸ்டர் என்ன வந்துட்டு நீங்கள் கிளாஸ் ரெப்பாக செலக்ட் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்குறா. ஏன்னா உன்னை பார்க்கும்போது எனக்கு இதுக்கு முன்னாடி இங்கே படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ஞாபகம் தான் வருதுன்ற மாதிரி சொல்கிறாரு. யார் அதுன்ற மாதிரி கேட்க ஜென் 4ல் படித்த ரன்ன்ற பையன்தான். அன்னைக்கு கூட நைட்டு நீ ஃபோட்டோ காமிச்சு இது யாருன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தியே. ஏன்னா நீ பண்ணுற நிறைய விஷயங்கள் எனக்கு ரன்னை தான் ஞாபகப்படுத்துது. ஸோ அதனால தான் வந்துட்டு அவன்கிட்ட இருக்க குவாலிட்டிஸ் உன்கிட்டயும் இருக்கலான்றதுக்காக நான் உன்னை வந்து கிளாஸ் ரெப்பாக போட்டிருக்கேன்ற மாதிரி சொல்ல இவ அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ அந்த ரன் எங்கே இருக்காரு, அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்னால் அவரை பார்க்க முடியுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. கண்டிப்பாக பார்க்கலாம், ஆனால் இப்போ கிடையாது, அதுக்கான ஒரு நேரம் வரும், அப்போ நீங்கள் 2 பேருமே மீட் பண்ணிப்பீங்க, அது கூடிய சீக்கிரமும் நடக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்ல இவ்வளோ அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. இப்போ அடுத்து பார்த்தா நைட்டு வந்துட்டு மறுபடியும் இன்னொரு மீட்டிங்கை வைக்கிறாங்க. பசங்க எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது மாஸ்டர் ராமன் வராரு. வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் யாருக்குமே இங்கே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கலன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் அதுக்காகலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்காக யோசிச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது என்னன்னா, இந்த வீக்கெண்டில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலான்ற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே பசங்க எல்லாருக்கும் செம்ம குஷியாயிருச்சு. விட்டா ஒரு வழியா இங்கேருந்து இப்போவே தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்க கொஞ்ச நேரத்துலேயே மாஸ்டர் ராமின் வந்துட்டு, ஆனால் எல்லாருமே கிடையாது, யாராச்சும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அந்த ஒருத்தர் யாருன்றதையும் செலக்ட் பண்ண போகிறது நீங்கள் தான். ஓட்டிங் நடக்கும், அதில் யாருக்கு வந்துட்டு அதிகமான ஓட்டிங் இருக்கோ அவங்க தான் இந்த வாட்டி இந்த வீக்கெண்டில் உங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்கன்ற மாதிரி சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த சந்தோஷம் எல்லாமே பார்த்தா மொத்தமாக போயிடுச்சு. என்னடா இது ஒரே ஒருத்தரை தான் அனுப்புவாங்களான்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் வந்துட்டு கிளாஸ் போயிட்டுருக்கு. அதில் மாஸ்டர் பேப்பரோட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்புறதுக்காக ஒரு லெட்டர் எழுதுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு எழுதுமே பசங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன மாஸ்டர் நீங்கள் ஏதோ ஆதி காலத்தில் இருக்க மாதிரி லெட்டர்லாம் எழுத சொல்கிறீங்க, இப்போ டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு. சப்போஸ் வீட்டில் பேசணுன்னா உடனே ஃபோன் பண்ணி பேசலாம், இல்லை இமெயில் பண்ணலாம், இல்லைனா சேட் கூட பண்ணலாமே. ஆனால் இப்போ போயிட்டு நீங்கள் என்ன லெட்டர்லாம் எழுத சொல்கிறீங்க, இதை எப்படி புறா வச்சுலாம் டெலிவரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களான்ற மாதிரி கேட்டு அவங்களே கலாய்ச்சிட்டு இருக்க மாஸ்டர் வந்துட்டு, அதான் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்துருக்க காலத்தில் பிறந்ததுனால தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த லெட்டர் எழுதி அனுப்புறதுக்கான வேல்யூலாம் தெரியலை. நீங்கள் ஒருத்தவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கும்போது அவங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு ஒரு லெட்டரை எழுதி அதை அனுப்பியும் விட்டுட்டு பதில் லெட்டர் அவங்க கிட்ட இருந்து வராதான்னு சொல்லி காத்துட்ருக்கிறதுக்கான அருமெல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் தெரியாது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்போ நான் உங்களை இந்த லெட்டர் எழுத சொல்கிறேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க எழுதுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் யாரும் எழுத தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிடுறேன். ஒரு சில பேர் அதை கொஞ்சம் சின்சியராக எடுத்துக்கிட்டு எழுதுறாங்க. ஆனால் மீதி பேர்லாம் வந்துட்டு பெருசாக எதுவும் எழுதுகிற மாதிரி தெரில. அதுலேயும் யூகோலாம் பார்த்தா வேணும்னே அந்த பேப்பரை சுற்றி ஒயிட் மண்டையிலே அடித்து விளையாடிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே பூஜியை காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு எழுதலான்றதுக்காக டியர் டேடுன்னு சொல்லிட்டு போடுறா. அப்போ தான் வந்துட்டு அவள் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இவளை பிடிக்கவே பிடிக்காது போல். ஸோ இப்போ கூட பார்த்தா அவளை திட்டிகிட்டே இருக்காரு. நீ எல்லாம் எனக்கு பொண்ணாக வந்து பிறந்ததுக்கு பேசாமல் பிறக்காமலே இருந்திருக்கலாம் போல். எப்போ பாரு உன்னால எனக்கு பிரச்சனை மட்டும்தான் வந்து சேருது. அங்கே உன் தம்பியும் தானே இருக்கான், அவன் எவ்வளோ நல்ல பிள்ளையாக படித்து எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்குறான். ஆனால் நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்க. என்னப்பா பண்ணுறது, உங்களுக்கு தான் பொண்ணுங்களையும் பிடிக்காதுல்ல. நான் மட்டும் ஒரு பையனாக பிறந்திருந்தா இன்னத்துக்கு நான் என்ன பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்னை பாராட்டியிருப்பீங்க. ஆனால் நான் பொண்ணாக பிறந்ததுனால தான் நீங்கள் என்னை இப்படி திட்டிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வேற என்ன தெரிய போகுது. எங்கள் அம்மா மாதிரி இருக்க இன்னசென்ட்டான ஆளுங்களெல்லாம் ஏமாற்றி 100 பொண்டாட்டி வச்சுக்க தான் உங்களுக்குலாம் தெரியுன்ற மாதிரி சொல்லிடுற அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகி கோவப்பட்டு இவளை அடிச்சிடுறாரு. அது எல்லாத்தையுமே தான் இப்போ பூஜை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போதே அவளுக்கு வந்துட்டு இதுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதணுன்னே தோணலை. அதனால அவள் எழுதாமலே விட்டுறா. இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பசங்க எல்லாருமே உட்கார வச்சு மாஹி தான் கேட்டுட்டு இருக்கா. யார் வந்துட்டு இந்த வாட்டி வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்ற மாதிரி கேட்க எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல. ஸோ எல்லாருமே கை தூக்குறாங்க.
எல்லாருக்குமே ஆசை இருக்குன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலான்ற மாதிரி ஒயிட் கேட்கும்போது சரி ஓகே எல்லாருக்குமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும்ல, அந்த ரீசனை வந்துட்டு எல்லாருமே சொல்லுங்க, யாரோட ரீசனில் வந்துட்டு ஒரு நியாயம் இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம எல்லாருமே ஓட் போடணும் ஓகேவான்ற மாதிரி கேட்டுட்டு மாஹி சொல்ல சரின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ரீசன் சொல்கிறாங்க. அதில் இந்த சுருட்டு முடி மாதிரி வச்சிருக்கா இல்லையா இந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா பியூ. அவள் என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்துட்டு என் அப்பா மட்டும்தான், அவர் வந்துட்டு தனியாக தான் இருக்காரு. ஸோ நான் தான் எப்பயுமே அவர் கூட இருந்து பார்த்துப்பேன். ஆனால் நான் இப்போ இல்லாதனால அவர் எப்படி இருக்காருன்றதே எனக்கு தெரியலை, அதனால நான் அவரை போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே ஜிஞ்சாய் சும்மா இல்லாமல் ஏன் எனக்கு கூட தான் எங்கள் அப்பா தனியாக இருக்காரு, ஏன் எங்களுக்குலாம் அந்த ஆசை இருக்காதான்ற மாதிரி வேணும்னே நடுவில் பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் பியூக்கு பக்கத்துலேயே இன்னொரு பொண்ணு இருக்கா, இவளுடைய பேர் வந்துட்டு ஃபெங். அவள் என்ன சொல்கிறான்னா அதான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல, இங்கே இருக்கிறதுலே ரொம்ப வீக்கான ஆளுனா அது நான் மட்டும்தான். சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப வீக்காக இருப்பேன். அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் வேற போயிடும். அதனால நான் இப்போவும் வந்துட்டு வீக்காக இருக்கேன். ஸோ நான் மட்டும் போய் இப்போ எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்தேன்னா எனக்கு அது கொஞ்சம் நார்மலாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு எல்லாரும் ஓட் போடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இதுக்கும் வந்துட்டு யூகோலாம் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. எனக்கு என்னவோ இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணலை. பேசாமல் நம்ம வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாச்சும் காம்படிஷன் மாதிரி வச்சு பார்த்துப்போம், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட் போட்டுக்கலாமான்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி இப்படியே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தா அன்றைக்கி நைட்டு பசங்க ரூமில் தான் காமிக்கிறாங்க. அங்கே ஜீரன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கானா நீங்கள் எல்லாரும் எனக்கு ஓட் போட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே நான் வந்துட்டு 1 மில்லியன் காசு கொடுக்கலான் இருக்கேன்ற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே எல்லாருக்கும் ஒரு மாதிரியா இருக்குது. என்ன நீ கேவலமாக பண்ணிகிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இந்த மாதிரி காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதெல்லாம் தப்பான விஷயன்ற மாதிரி பெனங்க கூட சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவன் அதெல்லாம் கேட்குற ஆள் கிடையாதுல்ல, நீங்கள் ஓட் போட்டிங்கன்னா நான் காசு கொடுப்பேன் அவ்வளோதான்ற மாதிரி சொல்லிடுறேன். இந்த விஷயம் வந்துட்டு ரென்க்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவன் சண்டை போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அடுத்த நாள் வந்துட்டு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு கேர்ள்ஸ் மட்டும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. அங்கே மெக்கு வந்துட்டு எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்டு இருக்கான், தண்ணி பாட்டிலெல்லாம். இதை பார்க்கும்போது கேர்ள்ஸுக்கே ஆச்சரியமாக இருக்குது. டே மெக்கு, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டியே, இப்போ என்ன இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, ஏதோ எங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற போல சொல்லுன்ற மாதிரி ஒயிட் கரெக்டாக கெஸ் பண்ணி கேட்டுடுற. பரவாயில்லம்மா, நீ ஒருத்தி தான் என்னை புரிஞ்சு வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் எல்லாரும் வந்துட்டு நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எனக்காக ஓட் போட்டிங்கன்னா அடுத்த 1 மாதத்துக்கு உங்கள் எல்லாருக்குமே நான் அடிமையாக இருந்து நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் உங்களுக்காக நான் அதை பண்ணித்தரேன். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு டயர்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு தண்ணி பாட்டில் கூட எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன்ற மாதிரி சொல்ல ஏன் எங்களுக்கு கை கால் இல்லையா, நாங்களே போய் எடுத்துப்போம், உனக்காகலாம் அதுக்கு ஓட் போட முடியாதுன்ற மாதிரி எல்லாரும் சொல்லி வேணுனே அவனை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு அவனுடைய ட்வின் இன்னொருத்தர் இருப்பான்ல மாக்கு, அவன் வந்திருப்பான். இவ்வளோ நேரம் இவன் பேசுனதையும் கேட்டிருப்பான் போல. ஸோ அவன் பார்த்துட்டு ஏன்டா உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா, அங்கே ஜீன் தான் ஏதோ காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஓட்டை கேவலமாக பிச்சை எடுத்துகிட்டு இருக்கானா, நீ என்னடானா இங்கே வேலை செய்வேன்னு சொல்லி புதுசாக பிச்சை எடுத்துகிட்டு இருக்கியா, இந்த ஸ்டைலில் கூட நீ தனியாக எதுவும் பண்ண மாட்டியாடா, எப்போ பாரு அடுத்தவங்கள பார்த்து காப்பி தான் அனுப்பியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. டே நீ வாயை மூடு, உன்னையா இருப்பீங்க கூப்பிட்டான்ற மாதிரி இவனுக்கு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் மாஹி கேட்குறா, மாக் நீ என்ன சொல்கிற, ஏதோ ஜீன் காசு கொடுக்குறதா சொன்னி, அது என்னதுன்ற மாதிரி கேட்க. ஆமாம், அவன் தான் நேற்றுக்கு நைட்டு ரூமில் சொல்லிட்டு இருந்தான் யாரெல்லாம் அவனுக்கு ஓட் போடுறாங்களோ அவங்களுக்கு இவன் 1 மில்லியன் காசு தர போகிறானாமான்ற மாதிரி சொல்ல அவன் ஏன் இப்படி கேவலமாக பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒயிட் இருக்கால, அவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு என்னவோ பெனங்க்கு ஓட்டு போடலான்னு தோணுது, ஏன்னா அவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப பாவம். அது மட்டும் இல்லாமல் அவன் பண்ணாத தப்புக்கு வேறு இவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அவனை கஷ்டப்படுத்திட்டாங்க. ஸோ பெனங் வீட்டுக்கு போயிட்டு வர்றது எனக்கு நல்லதாக தோணுதுன்ற மாதிரி சொல்ல மாஹிக்குமே வந்துட்டு ஆமாம் எனக்கு கூட பெனங்குக்கு ஓட்டு போட்டால் நல்லதுன்னு தான் தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே கோட்னே மெக்க கலாய்க்க ஆரம்பிச்சிடுறான். பாரு என்னை தண்ணி எடுத்து வந்து கொடுத்ததெல்லாம் வேஸ்ட்டு தான், உனக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, வா வா போகலான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போக பார்க்க டே நீ வாயை மூடிட்டு அமைதியாக நில்லுன்ற மாதிரி மறுபடியும் மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிட்றானுங்க. அடுத்து இப்போது ஒயிட் தனியாக வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஜீன் அவகிட்ட பேசுறதுக்காக வரான். ஒயிட் கொஞ்சம் நில்ல, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்ல நீ என்ன வேணாலும் பேசு, ஆனால் கேவலமாக அந்த ஓட்டுக்காக காசு கொடுக்குற அந்த டீலிங்கை மட்டும் என்கிட்ட பேசாதன்ற மாதிரி சொல்ல நான் அதை பற்றி தான் பேச வந்தேன். நீ எனக்கு ஓட் போட்டினா நான் உனக்கு 1 மில்லியன் காசு தரேன், என்ன ஓகேவான்ற மாதிரி கேட்க உனக்குலாம் வெக்கமாவே இல்லையாடா, காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணிடலான்ற நினப்பா உனக்கு, நீ கொடுக்குற அந்த 1 மில்லியன் பிச்சை காசுக்காகலாம் என்னால் ஓட்டெல்லாம் உனக்காக போட முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுற. இவனுக்கு இப்படி சொன்னதுமே கோவம் வந்துருச்சு. ஸோ அவகிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். எவ்வளோ சும்மா விடாமல் அவன்கிட்ட எகிரிட்டு போக நல்ல வேலையாக கரெக்டாக அங்கே வந்துட்டு ரென் வந்ததுனால ரென் வந்து சண்டை போட்டு எப்படியோ ஜீன் அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறான். ஆனால் அவன் போனதுக்கப்புறம் கூட இங்கே ஒயிட் பார்த்தா கொந்தளிச்சிட்டு இருக்கா. இவனை மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறதுனால தான் நம்ம சமூகம் இப்போ வரைக்கும் கூட இந்த மாதிரி இருக்குது. காசு இருந்தால் என்ன வேணாலும் பண்ணிடலான்னு சொல்லி நினைக்கிறானுங்கள. இந்த மாதிரி அடி முட்டாளுங்களாம் எப்போ திருந்துறாங்களோ அப்போ தான்ப்பா நம்ம நாடும் நல்லா முன்னேறோன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக பேசிட்டு அங்கேருந்து போக இதை வந்துட்டு ரென் பார்த்தா ஒரு மாதிரி ரசிச்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா ரெனுக்கு வந்துட்டு இவளை கொஞ்சம் பிடிக்கும் போல. ஸோ அவள் போகிறத வந்துட்டு ஒரு மாதிரி அழகாக பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். அடுத்த சீனில் வந்துட்டு பசங்க எல்லாருமே தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது
ஃபெங்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பாள், அதான் நான் எப்பயுமே வீக்காக இருப்பேன், ஸோ எனக்கு ஓட் போடுங்கன்ற மாதிரி கூட கேட்டிருப்பாளே, அந்த பொண்ணுக்கு பார்த்துட்டா ஏதோ ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு அவளுடைய ஃப்ரெண்டு வியூ பார்த்துடுறா. ஃபெங் என்னாச்சு, நீ ஓகே தானேன்ற மாதிரி கேட்கும்போது ஓகே தான், ஆனால் ஏதோ தலை சுற்றுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்ல பசங்க எல்லாருமே சரி ஓகே நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி அவளை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. ஆனாலும் இவன் என்ன சொல்கிறான்னா, ரொம்ப சாரிப்பா, என்னால் நீங்கள் எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரி இருக்குல்ல, என்னோட வேலையும் சேர்த்து நான் உங்களையே பார்க்க வைக்கிறோனோ, ரொம்ப சாரின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபெங், நீ ரெஸ்ட் எடுத்து உனக்கு சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நீ வந்து வேலை பாரு, அது வரைக்கும் நாங்களே பார்த்துக்குறோன்ற மாதிரி எல்லாரும் சொல்லிடுற. இவளுக்கு அது ஒரு மாதிரி கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்குமோ, இல்லை பரவாயில்ல இப்போ நான் ஓகே தான் கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்துட்டு மறுபடியும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. சரி அப்போ ஓகே நீயே பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு மற்ற பசங்களும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடா. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இந்த பொண்ணு வந்துட்டு மறுபடியும் மயக்கம் போட்டு கீழேயே விழுந்துடுறா. அதை பார்த்ததுமே பசங்களாம் பதறி போயிட்டு அங்கேயே மெடிக்கல் ரூம் இருக்கும்ல, ஸோ அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அவளை படுக்க வச்சுட்டாங்க. அப்போ கூட இவ வந்துட்டு தூக்கத்துலேயே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் அம்மா கிட்ட போகணும், என் அம்மாவை எனக்கு பார்க்கணுன்ற மாதிரி புலம்பிட்டே இருக்கா. இதை பார்த்ததுமே அவளுடைய ஃப்ரெண்டு பியூ இருக்கால, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. எனக்கு என்னவோ ஃபெங்கை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப பாவமாக இருக்குது, நான் ஃபெங்குக்கு தான் ஓட் போடலான் இருக்கேன், அவள் அவங்க வீட்டுக்கே போயிட்டு வரட்டுன்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்க. ஒயிட் தான் அதை பற்றி பேசுகிற நேரம்லாம் இப்போ கிடையாது, அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம வெளியே போய் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு மற்ற பசங்க எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா பார்த்தா இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப நார்மலாக இருக்க மாதிரி அப்படியே கேஷுவலாக எழுந்து உட்கார்றா. ஃப்ராடு இவ்வளோ நேரம் நடிச்சிருக்கா போல். அப்போ தான் இவளுடைய ஃப்ளாஷ்பேக்கையுமே காமிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும் போது இவள் வந்துட்டு ஏதோ ஒரு காம்படிஷனில் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருப்பா போல். அது வந்துட்டு ரொம்ப ஆசையாக அவங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்காக வரா. ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு அப்போ ஏதோ பிஸ்னஸ் விஷயமா ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததுனால இவள் சொன்னதெல்லாம் காதில் கூட வாங்கிக்கல. இவளும் அம்மா நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன், அதை விட உங்களுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியமான்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் எனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம், இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, ஸோ நீ போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்து உன் வேலையை பார்க்க ஆரம்பி, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்க. இவள் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த கையில் வந்து வாங்கின கிஃப்ட் வந்து கிளாஸ் தான் போல், ஸோ அதை வந்துட்டு அப்படியே அவள் கையில் வச்சு கையை கிழிச்சிக்கிட்டு அம்மா வலிக்குதுன்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்ததுமே அவங்க அம்மா வந்துட்டு ஐயோ பாவன்ற மாதிரி பதறி போயிட்டு நீ உட்காருமா, அம்மா போயிட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக இவள் அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக இப்போ தான் சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இவளுக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு புது விதமான நோய் இருக்கு போல், எப்பயுமே இவளை பற்றி எல்லாருமே கேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பா போல். இப்போ கூட இவன் வந்துட்டு எதுக்கு இந்த மயக்கம் போடுற ட்ராமாலாம் போட்டிருப்பானா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேர்ள்ஸ் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒயிட் சொல்லியிருப்பாள், நான் வந்துட்டு பெனங்க்கு தான் ஓட்டு போடலான் இருக்கேன், ஏன்னா பெனங்கு பார்க்கும்போது தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது எனக்குன்ற மாதிரி. ஸோ அதை ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு தான் இவ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா பெனங்கை விட இவ ரொம்ப பாவன்ற மாதிரி காட்டுக்கிட்டா பசங்க எல்லாருமே இவளுக்கு ஓட் போடுவாங்க. ஸோ இவ அதையே சாக்கா வச்சு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்ல, அதனால தான் திருட்டு கொட்டு ஐடியா பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு போல். ஸோ அது தெரியாமல் பசங்க எல்லாருமே பார்த்தா இவளுக்கு உண்மையாகவே வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவளுக்காக எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ கூட பெனங் டிபெட் 2 பேருமே சேர்ந்து குக் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபெங் அங்கே வரா. எனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, ஸோ மற்றவங்களுக்கு சமைக்கிறது மாதிரி இல்லாமல் எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஏதாச்சும் ஃபுட்டு சமைச்சு கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்க, இதில் என்ன இருக்குது பண்ணி கொடுத்துட்டா போச்சுன்ற மாதிரி டிபெட் ஃபெனங் 2 பேருமே சொல்லிட்டு இருக்கும்போது இவளும் ஆனால் எனக்காக நீங்கள் எல்லாருமே வேலை பார்க்குறீங்க, ஸோ எனக்கும் வந்துட்டு சும்மாவே இருக்கிறது போர் அடிக்குது, அதனால நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன், என்ன பண்ணணுன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஃபெங், நீ போய் ரெஸ்ட் எடு, சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறமா நாங்கள் வந்து கூப்பிடுவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காம இவ வந்துட்டு பரவாயில்ல ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கவும் டிபெட் என்ன சொல்கிறா, அங்கே வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுன்ற மாதிரி சொல்லிடுற. சரின்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் அப்படியே அதை கட் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் இவங்க 2 பேரும் பார்க்காத டைமில் வேணும்னே அவளுடைய கையை அவளே கட் பண்ணிக்கிட்டு அம்மான்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. இதை பார்த்ததும் டிபெட் பெனங் 2 பேரும் பதறி போயிட்டு வந்துட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்க. இவன் என்னடானா அவங்க 2 பேரும் இவளை பார்க்கும்போது அப்படியே பாவமான ரியாக்ஷனும், அவங்க பார்க்காத டைமுக்கு அப்படியே கொஞ்சம் வில்லத்தனமாக சிரிக்கிற மாதிரியான ரியாக்ஷனும் கொடுத்துட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பார்த்தா அங்கே அந்த பக்கம் அப்போ தான் எதர்ச்சியாக பூஜி வந்துட்டு வந்திருப்பா. ஸோ அவள் வந்துட்டு நல்லாவே பார்த்துட்டா, இவ வேணும்னே கையை கட் பண்ணிக்கிட்டது கூட பூஜி அங்கே நோட் பண்ணியிருப்பா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் இவ வேணும்னே அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பூஜி வந்து கரெக்டாக கேஷ் பண்ணிட்டா. இங்கே இப்போ டிபெட் பெனங் 2 பேருமே நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நீ போய் ரெஸ்ட் எடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுற. மேடம் வந்துட்டு சாதிச்சிட்டோன்ற மாதிரி அப்படியே கேஷ்லாம் நடந்து வராங்க. ஆனால் பூஜி தான் பார்த்துட்டால, பூஜி பார்த்ததை இவ பார்க்கல. ஸோ இப்போ பூஜி வந்துட்டு என்ன நீ நடிக்கிறியா, நீ இப்போ உள்ள என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தன்றத நானும் பார்த்தேன்ற மாதிரி சொல்ல, நீ என்ன சொல்கிற பூஜி, எனக்கு ஒன்றுமே புரியலன்ற மாதிரி அப்படியே அப்பாவே நடிச்சிட்டு இருக்கா. ஏ நடிக்காதடி, இப்போ உள்ள நீ வேணும்னே தானே கையை கட் பண்ணிக்கிட்ட, அதை நான் சைடில் நின்று பார்த்துட்டேன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு முகமே மாறுது. இருந்தாலும் காட்டிக்கே இல்லை
நான் எதுவுமே பண்ணல, நான் வேணும்னேலாம் கையை கட் பண்ணிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு சாதிக்கிறா. காமி உன் கையை காமி, நானே பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு பூஜை வந்துட்டு அவள் கையை பிடிச்சி அழுத்திட்டே இருக்கா. வலிக்குது பூஜை, விடு விடுன்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் பயங்கரமாக கத்துறா. அந்த டைம் தான் கரெக்டாக இவளோட ஃப்ரெண்டு பியூன்னு ஒரு பொண்ணு இருப்பாள், அந்த பொண்ணு அங்கே வந்திருப்பா. அவள் வந்துட்டு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்ததுமே பூஜையை திட்ட ஆரம்பிச்சிட்டா. பூஜை நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பெங்குக்கு உடம்பு சரியில்லை, அப்படியே அவளை போட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க, யாருக்கு? இவளுக்கு உடம்பு சரியில்லை, ஃப்ராடு, நடிக்கிறா அவ. அவளுக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம அவளுக்கு பாவப்பட்டா ஓட் போடுவோம்ல, அதுக்காக தான் இவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளோன்னு எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. ஸோ நீ இவளை நம்பாதன்ற மாதிரி சொல்ல, அதை நீ சொல்லாத. ஃபெங் என் ஃப்ரெண்டு, அவள் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நீ எதுவுமே பேசாத, நீ வா ஃபெங் நம்ம போகலான்ற மாதிரி சொல்லிட்டு வியூ பார்த்தா ஃபெங்கை கூட்டிகிட்டு அங்கே இருந்து போயிடுறா. இன்னொரு பக்கம் டிபெட்டு, பென்னங்கு, ரென்னு, அப்புறம் ஒயிட்டு மாஹின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது வியூ தான் வரா. வந்தவ ஃபெங்கை யாராச்சும் பார்த்தீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, அவளா தெரியலையன்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரண்டால பூஜை வந்துட்டு ஃபெங் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறமா நான் தான் அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்தி தூங்க வச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நான் கிச்சனுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா இவளை ஆளை காணோம். அதனால தான் இந்த பக்கம் வந்தாலான்னு கேட்குறேன்ற மாதிரி சொல்லும்போது, மாஹி தான் இதோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பக்கமாக நடந்து போனதை நான் பார்த்தேன், போய் பாருன்ற மாதிரி சொல்ல, பியூவும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு போய் பார்க்குறா. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது ஃபெங் வந்துட்டு தலையில் அடிபட்டு மயக்கமாகி கிடக்குறா. அதை பார்த்ததுமே பியூ கத்தி எல்லாரையுமே கூப்பிட மறுபடியும் அவளை கூட்டிகிட்டு வந்து மெடிக்கல் ரூம்லேயே சேர்த்து மாஸ்டர் பேப்பரான் தான் வந்துட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே இவன் நார்மலும் ஆகிட்டா போல். மாஸ்டர் பேப்பரான் வந்துட்டு சும்மா அவகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஓட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு போல். ஸோ இப்போ மாஸ்டர் யானி தான் வந்துட்டு யார் இந்த வீக்கெண்ட் வந்து வீட்டுக்கு போக போகிறான்றத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வேறு யாரும் கிடையாது, ஃபெங் தான். ஃபெங்குக்கு தான் அதிகமான ஓட்டு கிடச்சிருக்கு போல். ஸோ அதை கேட்டதுமே அவளுக்கு வந்துட்டு செம்ம குஷியாயிருச்சு. ஆனால் அப்படியே ஃபியூஜிக்கு வந்துட்டு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் ஃபெங் வந்துட்டு பக்காவாக ட்ராமா பண்ணி தான் இந்த ஓட்டை வந்துட்டு வாங்கினான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பூஜை என்ன சொல்கிறான்னா, இல்லை மாஸ்டர், ஃபெங் வந்துட்டு எல்லாரையுமே ஏமாற்றி தான் இந்த ஓட்டை வாங்கியிருக்கா. அதனால நீங்கள் வந்துட்டு இந்த ஓட்டையே முதல்ல கேன்சல் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல, மாஸ்டர் யானி நீ ஏன் அப்படி சொல்கிறேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு உண்மையாகவே எதுவுமே கிடையாது. பட் அவள் எங்கள் எல்லாரையுமே நம்ப வச்சு நடித்து ஏமாற்றி இந்த ஓட்டை வாங்கிட்டா. அது எனக்கு நல்லா தெரியும், நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்ல, மற்ற பசங்களும் நீ சொல்கிறத எப்படி எங்களால் நம்ப முடியும்? அதை நீ எப்போ பார்த்த? ஏதாச்சும் உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் இல்லாமல் ஏன் இப்படி எல்லார் மேலேயும் பழி போடுற? பூஜை இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுலேயும் யூஹோ ஜின்ஜா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு பொறாம, அவளுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அதனால தான் பொறாமையில் பேசுகிறா போலன்னு சொல்லிட்டு வேணும்னே அவளை இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி பேச, ஆல்ரெடி பூஜை வந்துட்டு செம்ம கடுப்பில் இருக்கா. இப்போ இன்னும் கடுப்பாகி எல்லாருக்கூடயும் சண்டையை போட ஆரம்பிச்சிடுறா. அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு மாஸ்டர் யானி வந்துட்டு அமைதியாக தான் நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைமில் மாஸ்டர் ராமின் கரெக்டாக அங்கே வந்துடுறாரு. வந்தவர், நீங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டேன். ஸோ பூஜி நீ சொல்லு, உண்மையாகவே ஃபெங் வந்து உங்களை ஏமாற்றி தான் இதெல்லாம் பண்ணான்றத நீ பார்த்தியான்ற மாதிரி கேட்க, ஆமாம் மாஸ்டர் நான் பார்த்தேன்ற மாதிரி பூஜி வந்து அடித்து சொல்கிறா. அதே மாதிரி மாஸ்டர் ராமின் வந்துட்டு ஃபெங் கிட்டையும் கேட்குறாரு, ஃபெங் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஏமாத்துறியா? போய் சொல்லி ஏமாற்றி தான் இந்த ஓட்டை நீ வாங்க ட்ரை பண்ணியான்ற மாதிரி கேட்க, இல்லை மாஸ்டர் நான் உண்மையாகவே தான் இருந்தேன், அவங்களா தான் எனக்கு ஓட் போட்டாங்கன்ற மாதிரி அவளுமே என் பக்கம் தப்பு இல்லைன்ற மாதிரி அடித்து சொல்கிறா. இப்படி ரெண்டு பேருமே சொல்லும்போது பசங்க எல்லாருக்குமே டவுட்டாக தான் இருக்குது, யார் தான் உண்மையை சொல்கிறான்ற மாதிரி. ஆனால் மாஸ்டர் ராமின் வந்துட்டு சரி ஓகே இப்போ பார்த்துடலாம், உங்களில் யார் போய் சொல்லியிருக்கீங்க, யார் உண்மையை பேசியிருக்கீங்கன்றத பார்க்கலான்ற மாதிரி ஏதோ பிக் பாஸ் வீட்டில் குறும்படம் போட்டு காமிக்கிற மாதிரி இதோ உங்களுக்காக இப்போ ஒரு குறும்படம்ன்ற மாதிரி சொல்ல, மாஸ்டர் பேப்ரான் வந்துட்டு ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறாங்க. அதில் தான் தெரியுது இவ வந்துட்டு வேணும்னே மயக்கம் போட்டு விழுந்தது. அதுக்கப்புறம் இவ தலையில் அடிபட்டு கூட மயங்கி விழுந்திருப்பாள். அது கூட பார்த்தா இவ வந்துட்டு அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா இவளே ஒரு பொருளை எடுத்து தலையில் அடிச்சுக்கிட்டு அப்படியே ரத்தம் வர வச்சு அங்கே மயங்கி விழுந்திருப்பா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த குறும்படத்தில் திரையில் ஓடிட்டுருக்க பசங்க எல்லாருக்கும் அதை பார்த்ததுமே புரிஞ்சு போச்சு, அப்போ இவ வேணுனே தான் நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பூஜி பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுல. பூஜி வந்துட்டு நெக்கெல்லாம் நின்றுட்டுருக்கா, இப்போ சொல்லுங்கடா எது உண்மை எது போயின்ற மாதிரி. ஆனால் ஃபெங்குக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஃபெங்கு இதில் ரொம்ப அதிகமாக நம்பினதே வந்துட்டு அவளுடைய ஃப்ரெண்டு பியூ தான். அவளுக்கே இப்போ ஒரு மாதிரியாக இருக்குது. இதை பார்த்ததுமே மாஸ்டர் ராமின் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதான் தெரிஞ்சு போச்சுல ஃபெங் தான் போய் சொல்லியிருக்கா, அதனால நான் வந்துட்டு இந்த ஓட்டிங்கே கேன்சல் பண்ணுறேன், இதுக்கப்புறம் யாருமே வீட்டுக்கு போகவே போகிறது கிடையாது, யாருக்கும் இதுக்கப்புறம் இந்த சான்ஸும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட. இதை கேட்டதுமே பசங்களுக்குலாம் இன்னும் காண்டாகுது. அவள் தப்பு பண்ணானா நீங்கள் அவளை தானே வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, மற்ற பசங்களுக்கு இந்த சான்ஸை நீங்கள் கொடுக்கணும் தானேன்ற மாதிரி கேட்கும்போது, ஒரு தடவை கொடுத்ததுக்கே உங்கள் லட்சணம் இப்படி இருக்குது, மறுபடியும் கொடுத்தா நீங்கள் இன்னும் வேறு ஏதாச்சும் கூட பண்ணுவீங்க, ஸோ இதோட இதை மறந்துடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஆனால் இப்போ எல்லாரோட கோவமும் வந்துட்டு ஃபெங் பக்கம் தான் திரும்பி இருக்கு. ஏன்னா அவ ஏமாத்தி போய் சொல்லி ஓட்டு வாங்கினது இன்னொரு பக்கம், இப்போ இவளால் வந்துட்டு யாருமே வீட்டுக்கு போக முடியாத மாதிரி ஆயிடுச்சா, அந்த கோவம் வர இன்னொரு பக்கம். ஸோ எல்லாருமே ஃபெங்க தான் திட்டிகிட்டு இருக்காங்க. அவள் ஒரு மாதிரி அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கா. என்னை நம்புங்க, நான் போய் சொல்லலை,
உண்மையாகவே நான் போய் சொல்லலைன்ற மாதிரி சொன்னதே திருப்ப திருப்ப சொல்லிட்டு இருக்கா. ஆனால் குறும்படம் பார்த்ததுக்கப்புறம் யார் தான் நம்புவா? ஸோ யாருமே அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் எல்லாருமே அங்கேருந்து எழுந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுலேயும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பியூ கூட அவகிட்ட பேசலை. நீ இப்படி கேவலமாக போய் சொல்லியிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை நான் நம்பினல, ஆனால் இப்படி ஏமாத்திட்டலன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே பேசாமல் அங்கேருந்து போயிடா. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அந்த இடத்துலேயே நின்று அழுதுகிட்டே இருக்கா. ரொம்ப நேரமாக அழுகிறா. ஆனால் யாருமே வந்துட்டு அவகிட்ட பேசுகிறவும் வரல. அவளை சமாதானப்படுத்தணும்னு கூட ட்ரை பண்ணல. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் அழுது முடிச்சதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ரூமில் போயிட்டு அவள் ஃப்ரெண்டு கிட்ட மட்டுமாச்சும் பேசலான்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசுறதுக்காக போய் பக்கத்தில் தான் உட்கார்றா. ஆனால் பியூ வந்துட்டு அவகிட்ட பேசவே பிடிக்காம எழுந்து வந்து பூஜி பக்கத்துலேயே உட்காந்துக்கிறா. இதை பார்க்கும்போது இவளுக்கு வந்துட்டு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன் நீங்கள் எல்லாரும் இப்படி பண்ணுறீங்க? நான் என்ன அவ்வளோ பெரிய கொலை குத்தமாக பண்ணிட்டேன்? ஏன் அந்த டக்கு இறந்து போன விஷயத்தில் ஜின்சாய் கூட தானே போய் சொன்னா? அவகிட்ட யாருமே இப்படியெல்லாம் பேசாமல் இல்லையே, நல்லா தானே பேசுனீங்க. அப்படியே என்கிட்ட மட்டும் யாரும் பேச மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி கேட்க, ஏன்னா ஜின்சாய் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவள் சொன்னதுமே வந்துட்டு அந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட வந்து சாரி கூட கேட்டா. ஆனால் நீ அப்படி கிடையாது. இப்போ வரைக்கும் அந்த தப்பை நீ பண்ணவே இல்லைன்னு சொல்லி சாதிச்சுட்டு தானே இருக்க. அதனால தான் யாரும் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி பூஜை வந்துட்டு வேணும்னே சொல்ல இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அழுதுகிட்டே இருக்கா. நல்ல வேலையாக அந்த இடத்துக்கு மாஹியும் ஒயிட்டும் வந்துட்டு இவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் அப்போ கூட மற்ற யாருமே இவளை மன்னிக்கிறதுக்கெலாம் தயாராக இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு ஃபெங் வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறா. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் காமிக்கிறாங்க. இன்னும் கூட வந்துட்டு ஃபெங் அவளுடைய ரூமுக்கு வரல போல. ஸோ ஒயிட்டுக்கும் மாஹிக்கும் மட்டும்தான் இவ என்னடா இன்னும் ரூமுக்கு வரலன்ற மாதிரி டவுட்டாக இருக்குது. அதனால அவளை தேடிக்கிட்டு வெளியே வரும்போது டிபெட், பெனங் அப்புறம் ரென் எல்லாருமே வந்திருக்க. என்னாச்சுன்ற மாதிரி அவனுங்க கேட்கும் போது தான் இந்த மாதிரி ரூமில் வந்துட்டு ஃபெங்குக்கும் பூஜிக்கும் சண்டை வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஃபெங் வந்து வெளியே போனால் அவள் இன்னும் வரவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்ல, சரி சரி ஓகே பதட்டப்படாதீங்க, ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடி பார்க்கலாம், அவள் கிடச்சிருவா, இங்கே தான் இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கமாக பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கே தேடியும் பார்த்தா அவள் கிடைக்கிற மாதிரியே தெரியல. அப்போ தான் ஒயிட் மாஹி 2 பேருமே வந்துட்டு வெளியே போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு கார்டன் பக்கமாக வந்தா. அங்கே ஃபெங் வந்துட்டு டெரஸோட உச்சியில் அங்கேருந்து கீழே குதிக்க போகிற மாதிரியே நின்றுட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட 5th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.